சிவபெருமான் சப்த ரிஷிகளை நினைத்தார். உடனே அவர்கள் அவர் முன்னால் வந்து பணிந்தனர். அவர்களை நோக்கி, பார்வதி தேவி இமயவேந்தனிடம் வளர்கிறாள், அவளை திருமணம் பேசி வாருங்கள் என்று ஆணையிட்டார். அவர்கள் பூலோகம் வந்து மலையரசனை சந்தித்து சிவபெருமான் கட்டளையை தெரிவித்தனர். மலையரசன் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. அவன் சம்மதித்தான். தன் மனைவியிடமும் இது குறித்து கேட்டான். அவள் சற்றே தயங்கினாள். முனிவர்கள் அதன் காரணத்தை கேட்டனர். தக்கன் தன் மகளை சிவபெருமானுக்கு மனம் பேசி முடித்தான். ஆனாலும் அந்த தக்க யாகத்தை அழித்து அவனுடைய தலையையும் சிவன் கோபம் கொண்டு கொய்துவிட்டார். ஆகவே சிவபெருமானுக்கு எங்கள் பெண்ணை கொடுப்பது தயக்கமாக இருக்கிறது என்றாள் மேனை. முனிவர்கள் அவளை பார்த்து, அம்மா, தாங்கள் கொஞ்சமும் பயப்பட வேண்டாம். தக்கன் சிவபெருமானை அலட்சியம் செய்தான். அவருக்கு சாஸ்திர பிரகாரம் சேர வேண்டிய அவியுணவை மறுத்தான். சிவனை இகழ்ந்தான். அதற்கு தண்டனையாக தலையை கொய்தார். சிவபெருமான் வெறுப்போ விருப்போ இல்லாதவர். அன்புடையவர்களை ஆதரித்து சேவை செய்வது அவரது இயல்பு என்று விளக்கினார். அதனை கேட்டு மேனை மனம் மாறி மகிழ்ச்சி கொண்டு சம்மதம் தெரிவித்தாள். முனிவர்கள் கைலாயத்தை அடைந்து சுப செய்தியை இறைவனிடம் தெரிவித்தனர்.